முயற்சி, பயிற்சி, தேர்ச்சி. ஒரு நண்பர் சொல்லிட்டு போனார், சிரிக்க மட்டும் இல்ல, சிந்திக்கிற பல விஷயங்களை கத்துக்கிறோம். நான் தொடர்ந்து வந்ததுல இருந்து தொடர்ந்து மிஸ் பண்ணாம வரேன். அருமையா ஒரு அந்த வார்த்தையை நீங்க எங்க கத்துக்க முடியும் பாருங்க. முயற்சி பண்ணணும், பயிற்சி பண்ணணும், அப்பதான் தேர்ச்சி ஆக முடியும். ரொம்ப நாள் வராம இருந்து இப்ப வந்து நகைச்சுவை அப்படியே கொடுத்துட்டே இருக்காரு பாருங்க. இந்த போன நண்பரு அப்புறம் வர முடியாம இப்படி ஒரு சான்ஸுக்கு கிடைக்குது, கொடுத்துருக்காங்க. எல்லாரும் வாங்க, தெரிஞ்ச நண்பர்கள் கூட்டிட்டு வாங்க. ஓகே, நகைச்சுவைக்கு போயிடுவோம். என்னோட நண்பர் வீட்டுக்கு போனேன். நண்பர் கேட்பாரு, வீடியோ எடுத்து என்னுடைய சேனல்ல போடுங்க, அவரும் பார்க்க போறாரு. ஏதோ நண்பர்னு வச்சுக்குவோம். 2 பேருக்கும் அவர் ஒய்ஃபுக்கு அவருக்கு சண்டை போடிக்கிட்டு இருக்கு. அந்த நேரம் சும்மா இருக்க வேணாம். நான் போனவன் போயிட்டு எப்பயுமே இந்த ஹெட்போன் இங்க போட்டுட்டு வரேன். டிராவல்ல போகும் அந்த ஹெட்போன் எடுத்துட்டு வரேன். இன்னைக்கு அது சம்பந்தமானத இந்த நகைச்சுவை அதை எடுத்துட்டு வரேன். இந்த ஹெட்போனு அப்ப சமயத்துல நான் வாங்கினேன். இந்த ஹெட்போன் என்ன ஆகும்னா 2 ஒட்டிக்கும். ஒட்டுனா ஆஃப் ஆயிடும். மேக்னெட் இருக்கு, 2 ஒட்டிக்கும். ஓகேங்களா? சில நேரம் என்ன ஆகும்னா இங்க ஒட்டிக்கும், ஒரு பக்கம் இங்கிட்ட ஒட்டிக்கிறோம். அந்த மேக்னெட் ஒரு ஹெட்போனு ஒரு பக்கம் ஒட்டிக்கிறோம். ஒரு ஹிட் உள்ளது எனக்கு சிரமமா இருக்கும். இது மாதிரி அந்த நேரம் சும்மா இருக்கணும். அப்பதான் நானும் நண்பரும் ஹெட்போனை வாங்கியிருக்கோம். ஏற்கனவே வாங்கி ஒரு மாதம் ஆச்சு. இப்போ சண்டை நடந்துகிட்டு இருக்கு. நாங்க போயிட்டு போனோம்னா அந்த தங்கச்சி ஆரம்பிச்சிட்டாங்க. ஏனே உன் ஃப்ரெண்டு சொல்லிட்டே இருக்கு, என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாருங்க, தினம் பிரச்சனையா இருக்குன்னு சொன்னாங்க. நான் சரிப்பா சொல்றப்பா விடுப்பா, என்ன நண்பன் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நான் சும்மா இருக்க வேணாம். அவர் அந்த நேரம் ஹெட்போனை வச்சுக்கிட்டு அந்த ஹெட்போன் ஒரு பக்கம் இந்த பக்கம் என்ன ஒட்டிட்டு இருக்கு சட்டையில. இந்த காசு போட்டுருக்காருன்னா இந்த காசுல ஒட்டிக்கிட்டு இருக்கு. ஏப்பா இந்த ஹெட்போன் ஒட்டிக்கிட்டு இருக்கு, எடுத்து விடுப்பான்னு சொல்றேன். எப்பா ஒட்டக்கூடியதே ஒட்ட மாட்டுது. இந்த ஒயிட்டே சொல்றதை கேட்க முடியாது. இன்னைக்கு வாங்கின இந்த ஹெட்போனை ஒட்ட போகுது. ஏப்பா நீ வேற சும்மா இருப்பான்றாரு. ஏண்டா ஆயிப்போச்சு. இப்படித்தான் 2 நாளைக்கு முன்னாடி என் நண்பரை மீட் பண்ணேன். நீங்க போன் பேசும்போது நீ போன் சம்பந்தமான நகைச்சுவை பார்த்துவோம். எப்பயுமே சின்ன பிள்ளைக்கு சம்பந்தம் நான் எடுத்துட்டே வருவேன், நோட் பண்ண வந்துட்டேன். அதனால இந்த ரொம்ப முக்கியமான ஒருத்தர் நான் மீட் பண்ணேன். அவர் நிறைய பேர் ஹெல்ப் பண்றாரு. ஒரு அடிபட்டு கிடந்தா அவரை தூக்கி கொண்டு ஆஸ்பத்திரியில கொடுத்து முதலுதவி செஞ்சு அனுப்புறதா வேணும். எத்தனையோ நபர்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணி என் பிள்ளைங்கன்னு சொல்றாரு. 250 பேர் 300 பேர் 400 பேர் பிள்ளைங்க இருக்காங்கன்னு சொல்றாரு. அவர் பேர் சொல்ல நான் விரும்பல, ரைட்டுங்களா? அவர் சொல்ற அவரை மீட் பண்ணேன். அவர் சொன்னாரு, அவர் எனக்கு ஒரு உதவி சொன்னார். ஒரு ஹெல்ப் கேட்டேன், அந்த ஹெல்ப்புக்கு அவர் உதவி சொன்னாரு. அவர் எனக்கு இந்த என் பையன் தான், அந்த பையனுக்கு இந்த பேசுங்க, இந்த உதவி செஞ்சு தருவான்னு சொன்னார். நான் அவருக்கு உடனே போன் பண்ணிட்டு அனுப்பினோன்னு மெசேஜ்ல பண்ணிட்டு உடனே கட் பண்ணுங்க. அவருக்கு நான் பேசுறேன், என்னோட நண்பர் கொடுத்தாரு, இந்த ஹெல்ப் கேளுங்க சொன்னாரு. உடனே இவருக்கு அறிவுப்படுத்த இவர் என்ன சொன்னாரு, இதை உடனே கட் பண்ணுங்க. ஏன் சார் உடனே கட் பண்ணுங்கன்னு சொன்ன? அவர் சொன்னாரு, அந்த வார்த்தை இந்த ஆளோட வேலையே இல்ல, நீ கட் பண்ணி முடிச்சோம். நம்ம போன் பண்ணோன்னே அடுத்த நிமிஷமே வாய்ஸ் கால் கூட சொல்லியிருக்காரு. நான் கட் பண்ணிட்டேன். நான் ஏன் சார் அவளை அவசரப்படுத்துறீங்கன்னு சொன்னேன். அவர் சொன்னாரு, நம்ம உதவி கேட்கிறோம், எந்த லாபம் லஞ்ச லாபம் இல்லாம ஒருத்தர் உதவிக்கு ஹெல்ப் பண்ணி கேட்கிறான். அந்த நேரம் பார்த்து அவரு வேற நீங்க கட் பண்ணா விட்டீங்கன்னா இந்த ஆளுக்கு வேற வேலையே இல்லடா, என்னத்தான் உதவி வந்திருக்கானா அப்படின்னு சொன்னாலும் சொல்லிடுவாங்க. எதுக்கு சம்பந்தம்லாம் நம்ம கேள்வி கேட்கணும். அதனால எப்பயுமே போன் பண்ணா முன்னாடி கட் பண்ணுங்கன்னு சொன்னேன். ஓகேங்களா? வாய்ப்புக்கு நன்றி. சித்திக்கிற சில விஷயனால சிரிக்கிற சொல்ல